நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், யூ ஹேவ் டு வேக் அப் டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ். அதுவும் நீங்க ஒரு தோனி ஃபேனா இருந்தீங்க வச்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு சென்சிபிளா நியூட்ரலா வீடியோ போட்டாலும் உங்களை வந்து ஒரு குரூப் கடிக்கும். அதுவும் தோனியை புகழ்ந்தெல்லாம் வீடியோ போட்டீங்கன்னா முடிஞ்சீங்க, கூட்டம் கூட்டமா வந்து கடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர் சமீபத்துல நான் போட்ட ஒரு வீடியோக்கு வந்து கடிச்சு வச்சிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ்க்கு தான் நம்ம இப்ப பதில் சொல்ல போறோம். கிங் கோலி டிராப்ட் தோனி இன் தி மிடில் ஆஃப் தி சீரிஸ், தட்ஸ் வை ஹி ரிட்டையர்ட். தம்பி, நீங்க உண்மையிலேயே கிரிக்கெட் பாத்திருக்கீங்களா? இந்த சம்பவம் எல்லாம் எப்போ நடந்தது? எங்க யாருக்குமே இதெல்லாம் தெரியலையே. நிறைய கோலி ஃபேன்ஸ் கிட்ட இந்த பிரச்சனை இருக்குங்க. கிங் கோலி எப்பவுமே தோனிய ஒரு குரு ஸ்தானத்துல தான் வச்சிருக்காரு. மேசிவ் ரெஸ்பெக்ட் எப்பவுமே கொடுப்பாரு. யூ வில் பி மை கேப்டன் ஃபார் எவர் அப்படின்னு தோனி கிட்ட ஒரு மெமெண்டோ கிங் கோலி கொடுத்ததை நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். அதனால இந்த கற்பனை உலகத்துல இல்லாம கிங் கோலியும் தல தோனி மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு அப்படின்ற நிதர்சனமான உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஆக்வா கிங் 999 லே பைத்தியம். அப்போ கம்பீர் இருந்திருந்தா ஒன்னும் புடுங்கி இருக்க முடியாது. தம்பிங்களா, நீங்களாம் கிரிக்கெட் பாத்திருக்கீங்களா? எப்பல இருந்து பாக்குறீங்க எனக்கு சத்தியமா தெரியல. லே, கௌதம் கம்பீரியே இந்தியன் டீம்ல இருந்து டிராப் பண்ண வரல தல எம்எஸ் தோனி. எந்த உலகத்துல இருக்கீங்க நீங்கலாம்? சத்தியமா எனக்கு புரியல. HSC 13166 அப்படியா? என் ஸ்ரீனிவாசன் தான் தோனிக்கு சப்போர்ட். ஸ்ரீனிவாசன் போனதுக்கு அப்புறமா தோனி கூட அந்த நிலைமை தான். இல்லைங்க, நாட் கரெக்ட். ஸ்ரீனிவாசன் 2014 அப்புறம் போயிட்டாரு. தல தோனி 2019 வரைக்கும் இந்தியன் டீம்ல இருந்து டிராப் பண்ணப்படாம இந்தியன் டீம்ல இருந்தாரு. கேப்டன்சி அவரை தூக்கல, அவரே ஸ்டெப் டவுன் பண்ணாரு. நிறைய பேர் இதை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என் ஸ்ரீனிவாசன் பேக் பண்ணதால தான் எம்எஸ் தோனியை யாருமே டச் பண்ணல அப்படின்ட்டு. அவர் ஒரு ஷார்ட் பீரியட் தாங்க இருந்தாரு. 2011 to 2014 தான் BCCI பிரசிடென்டா இருந்தாரு. எஸ், அந்த டைம்ல ஒரு தடவை எம்எஸ் தோனியை 2012 கேப்டன்சில இருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு BCCIல பேச்சு அடிபட்டது. அப்போ என் ஸ்ரீனிவாசன் பேக் பண்ணி எம்எஸ் தோனி தான் கேப்டன், அவனை தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. ஏன்னா 2011 வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்த கேப்டனை ஒரு சீரிஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டெல்லாம் தூக்க முடியாது அப்படின்னு வேலிடா ஒரு பாயிண்ட வச்சுதான் என் ஸ்ரீனிவாசன் டிஃபெண்ட் பண்ணாரு. சும்மா இந்த ஹர்ஷித் ராணாக்கு கம்பீர் சார் சான்ஸ் கொடுக்குற மாதிரி என் ஸ்ரீனிவாசன் ஒன்னும் எம்எஸ் தோனிக்கு முட்டு கொடுக்கல. ஒர்த்தான ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஒர்த்தான ரீசன் சொல்லி தான்.